ரெடி வணக்கம். நேற்று முன்தினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. நேற்று முன்தினம் பொருளாதார ஆய்வறிக்கை, கடந்த நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே தமிழகத்தின் சார்பாக பல கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவு போட்டிருந்தார். அதில் பல்வேறு திட்டப்பணிகள் செயல்படுத்துவதற்காக, குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்க பணிகளுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டு அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் மற்றும் நிதி வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இந்த பட்ஜெட் தாக்கலின் போதே தொடர்ச்சியாக பல அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கும் போதே தமிழ்நாடு என்ற வார்த்தையும் முழுவதுமாக பட்ஜெட் முழுவதும் தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் கூட தமிழ்நாடு என்ற வார்த்தை ஒரு இடத்தில் கூட உச்சரிக்கப்படவில்லை. அதே போன்று வழக்கமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அதே போன்று திருக்குறளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி சொல்லி வரக்கூடிய நிலையில் நேற்றைய பட்ஜெட் உரையின் போது திருக்குறளும் இடம்பெறவில்லை, தமிழ்நாடு என்ற சொல் ஒரு இடத்தில் கூட இடம்பெறவில்லை. அப்போது இதை கண்டித்து தமிழக எம்பிக்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். அதே போன்று தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை என்பது தமிழக எம்பிக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினார்கள். அதற்கு பிறகு இந்த பட்ஜெட்டை கண்டித்து இன்று நாடாளுமன்ற நுழைவாயில் அருகே இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது தொடர்ச்சியாக நேற்று பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு இன்று தொடர்பான விவாதங்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே சரியாக 11 மணிக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. அதற்கு முன்னதாக நாடாளுமன்ற நுழைவாயில் அருகே இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சிகளும், குறிப்பாக திமுக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்டு இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். போராட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்துக்கு முன்பாகவே நேற்றைய தினத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்க்கட்சிகள், அதாவது இந்தியா கூட்டணி எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வரக்கூடிய இந்த கூட்டத்தொடரை எப்படி நடத்த வேண்டும், என்னென்ன பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும், என்னென்ன கேள்விகளை முன்வைக்க வேண்டும், அதாவது எந்தெந்த மக்களுடைய பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும், மக்களுடைய குறைகளையும் தேவைகளையும் முன்வைத்து எந்த வகையில் அதற்கு குரல் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் பற்றி நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தற்போது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற நுழைவாயில் அருகே இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பட்ஜெட் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட அறிக்கை வெளியிட்டார். அதே போன்று செய்தியாளர் சந்திப்பின் கூட இது கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய பட்ஜெட் என்றும், அதே போன்று தமிழ்நாடு, திருக்குறள் என்ற எந்த ஒரு அம்சமும் இந்த பட்ஜெட் இடம்பெறவில்லை என்பது கவலை அளிப்பதாகவும் கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து வருகின்ற 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முன்பு நாம் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தேன். அதற்கான பயண திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாததை கண்டித்து 27ஆம் தேதி நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாகவும், அதே போன்று காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் தெலுங்கானா, கர்நாடகா, இமாச்சலம் உள்ளிட்ட மாநிலங்கள் கூட அந்தந்த மாநில அரசுகள் கூட இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் நேற்று எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தரப்பில் கே.சி. வேணுகோபால் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மத்திய பாஜக, தற்போது பாஜகவை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பீகார், ஆந்திராவுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மற்ற மாநிலங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆந்திரா, பீகாருக்கு ஒதுக்கப்பட்டதை போன்ற மற்ற மாநிலங்களுக்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் முன்வைக்கிறோம். நியாயமான கோரிக்கை தான் நாங்கள் எழுப்பி வருகின்றோம் என்று தெரிவித்தார். குறிப்பாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக பொறுத்தவரையில் தனி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் பீகார் மற்றும் ஆந்திர அரசுகளின் ஆதரவோடு தான் தற்போது ஆட்சி அமைத்து வருகின்றது. அந்த வகையில் ஏற்கனவே பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு அதிக நிதி ஒதுக்கப்படும் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் அதை மெய்ப்பிக்கும் வகையில் தான் நேற்றைய பட்ஜெட்டில் பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக அந்த அறிவிப்பு வெளியான உடனேயே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய நாற்காலியை பாதுகாத்துக் கொள்வதற்கான பட்ஜெட் இது என்றெல்லாம் கோஷங்கள் எழுப்பினார்கள். இதில் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக
வெளியிடப்படக்கூடிய பட்ஜெட் என்றெல்லாம் அப்போதைய கோஷம் எழுப்பினார்கள். அதைத் தொடர்ந்துதான் தற்போது மற்ற மாநிலங்கள், குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற நுழைவாயில் அருகே இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர், அதாவது பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தொடர்பான விவாதம் நடத்துவதற்கான கூட்டத்தொடர் என்பது தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த போராட்டத்தை இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். பிறகு இந்த கூட்டம் தொடங்கிய பிறகு அந்த கூட்டத்தில் தொடர்பாக பல முக்கிய விடயங்களை மையமாக வைத்து கேள்விகள் எழுப்பக்கூடும் என்றும் இதனால் நாடாளுமன்றத்தில் அனல் பறக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.